ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. தீபாவளி நெருங்கிருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தீபாவளிக்கு உள்ள பண்டிகை கால ரெசிபியான அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏற்கனவே ரேஷன் அரிசியில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம வேறு வீடியோ போட்டிருக்கோம். பிடிச்சவங்க செக் பண்ணிக்கோங்க. அதிரசத்துக்கு மாவு பச்சரிசி தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நான் வந்து சாதாரணமான பச்சரிசியில் எப்படி வந்து செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈஸியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேங்க. இந்த பச்சரிசி பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுட்டேன். 4 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குதுங்க. இப்போ இதை தண்ணியை வந்து வடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியை ட்ரைன் பண்ணிக்கலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு சல்லடை வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா ஈஸியாக வடிஞ்சிரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி வடிய விட்டுறலாம். தண்ணி வடிஞ்ச பின்னாடி இந்த மாதிரி ஒரு முறத்துலையோ இல்லை சாதாரணமான ஒரு இடத்துலையோ சரி, ஒரு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா ஏதாவது துணி யூஸ் பண்ணிக்கோங்க. துணி யூஸ் பண்ணி இதை பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ தண்ணி எதுவும் இல்லாமல் தான் வந்து நான் சேர்க்குறேன். போடும்போதே உங்களுக்கு தெரியும். ரைஸ் மட்டும்தான் இருக்குது. ரைஸை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஈரப்பதம் இருக்குது, அவ்வளோதான். ஸோ வந்து இந்த மாதிரி நல்லா விரித்து விட்டுட்டு இதை வந்து நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். ஃபேன் காற்றுல காய வச்சிங்கன்னா போதுமாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஃபேன் காற்றுல காய வச்சு மாற்றி எடுத்துட்டேன். பிளேட்டில் மாற்றிருக்கேன். கை வச்சு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கையில் அரிசி ஒட்டணும். இந்தளவுக்கு காஞ்சா போதும். ஸோ இந்த மாதிரி காஞ்சி வந்த பின்னாடி இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை வந்து நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அதிரசத்துக்குள்ள மாவு பார்த்திங்கன்னா நல்லா வந்து நைஸாக இருக்கணும். நம்ம கடைசியில் தேவையான அளவு குருணை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அரைச்ச மாவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சல்லடையில் ஒரு பாத்திரத்தில் சல்லடை வச்சு சளிச்சு எடுத்துக்கலாங்க. நமக்கு வந்து குருணை வந்து நிறைய தேவைப்படாது. லைட்டாக வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் குருணை சேர்த்தாலே போதும். ஸோ அதனால் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கனால பார்த்திங்கன்னா நல்லாவே அரைப்பட்டுரும். இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. அரிசி நிறைய இருந்தனால ஃபஸ்ட் டைம் வந்து போட்டு எடுத்துட்டேன். மீதி வந்து இதில் வந்துருக்க குருணையை பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மிச்சம் இருக்கிற அரிசியையும் சேர்த்து 2 ஏலக்காய் சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஸோ எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நான் சேர்த்துட்டேன். இப்போ அரைச்சி எடுக்கிறது இது மட்டும்தான். கடைசியில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குருணை சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்த பின்னாடி அரிசி இந்த மாதிரி நல்லா அமுத்தி வைங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா ஈரப்பதம் வந்து போகாமல் இருக்கும். அரிசியோட ஈரப்பதம் காஞ்சிருச்சு அப்படின்னா அதிரசம் வந்து நல்லா வராது. ஸோ அடுத்து நம்ம வந்து வெல்லம் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. 2 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு வெல்லம் தேவைப்படும். 1.5 கப் வெல்லம் சேர்த்த பின்னாடி ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், வெல்லம் இந்த மாதிரி நல்லா கரைஞ்ச பின்னாடி நம்ம மாவு ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வெல்லத்தை பாகுப்பதம் வந்து காய்ச்சிக்கணும். வெல்லம் கரைஞ்ச பின்னாடி இதை வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் தான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நம்ம இதை கொதிக்க விடலாங்க. பாகுப்பதம் வந்து வரணும். ஸோ வந்து அதை கலெக்ட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு பதம் வரணும். இது கொதிக்கட்டும். பாருங்கள், இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ பாகுப்பதம் வந்துருச்சா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்து செக் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, வழக்கமாக நம்ம வந்து பதம் செக் பண்ணுறது தாங்க. ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி எடுத்த பின்னாடி இதில் கொஞ்சோண்டு பாகு எடுத்து ஊற்றுங்க. இந்த பாகு வந்து கரையக்கூடாது. நம்ம கையில் எடுக்கும்போது அப்படியே எடுக்கிறதுக்கு வரணும். அந்த அளவு இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா நம்மளோட பதம் வந்து சரியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கலெக்ட் பண்ண வருது. ஸோ இந்த பாகு பதம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே விட்டிங்க அப்படின்னா நம்மளோட வெல்லம் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போயிடும். ஸோ அது வந்து நமக்கு கரெக்டாக வராது. அடுத்து இந்த வெல்லத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா அதிரசத்துக்கு நல்ல ஒரு வாசத்தையும் ஃப்ளேவரையும் கொடுக்கும். நெய் சேர்த்து ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டியெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கட்டி இருக்கக்கூடாது. கட்டிப்படாமல் பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எல்லா மாவையும் சேர்த்துட்றேன். என்னால் இப்படி மிக்ஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து புதுசாக வந்து பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு கரண்டியாக வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா மாவையும் சேர்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி அடியில் விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவு கூட சேர்ந்து வரும். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கடைசியில் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது சரியாக இருக்கும். அரிசியும் வெல்லத்தோட அளவும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சரியாக வந்து வந்துடுங்க.
ஸோ பாருங்கள் இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. லைட்டாக கட்டி இருக்குது. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கட்டி எல்லாமே நல்லா உடஞ்சி இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சி வந்துருங்க. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாங்க. பாருங்கள் நான் இன்றைக்கி இந்த தூக்குவாளியில் தான் வைக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் இந்த பேட்டரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து மூடி வைக்கிற மாதிரி எந்த பாத்திரத்தை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெதுவாக வந்து பொறுமையாக எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்த பின்னாடி லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதில் மேலாப்பில் 1 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய் நல்லெண்ணெய் இது ரெண்டில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நெய்யை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எல்லா பக்கமும் நெய் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த மேல் மாவு வந்து காயாமல் இருக்கும். நம்ம வந்து அதிரசம் இன்றைக்கி பண்ண முடியாதுங்க. நாளைக்கு விட்டு நாளான்றைக்கு தான் பண்ண முடியும். ஸோ ஒரு நாள் விட்டு பண்ணினீங்க அப்படின்னா அந்த மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இல்லை அப்படின்னா ஒரு 24 மணி நேரமாவது ரெஸ்ட்டில் வச்சு செய்யணும். ஸோ இதை மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். மூடி போட்டு வைக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா மாவு ஆறின பின்னாடி தான் மூடி போட்டு வைக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 நாள் ஆச்சு. மாவு பாருங்கள் எந்தளவுக்கு இறுகி இருக்குன்னு. நம்ம ஊற்றும் போது பார்த்திங்கன்னா மாவு வந்து அப்படியே கடகடன்னு வந்து விழுந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மாவு 2 நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா இறுகிருச்சு. ஸோ இப்போ எடுத்து உங்களுக்கு உருண்டை பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மாவு வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ கையில் எண்ணெய் இல்லைன்னா நெய் ஏதாவது ஒன்று தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த உருண்டையை எடுத்து உள்ளங்கையில் வச்சு லைட்டாக தட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசாக தட்டக்கூடாதுங்க. பாருங்கள் இந்த அளவுக்காவது அந்த தடிமண் வந்து இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா நடுவில் அழகாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஓட்டை எல்லாமே செய்வாங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓட்டை போட்டு தான் செய்கிறேன். ஸோ அது கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். அதனால் ஓட்டை போட்டுக்கிறேன். ஒன்றா போட்டு எடுக்க தெரியும் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக தட்டி ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கோங்க. இல்லை இந்த மாதிரி குட்டி குட்டியாக 2 சேர்த்து உங்களுக்கு வந்து மேனேஜ் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னா இந்த மாதிரி 2 சேர்த்து கூட எடுத்துக்கோங்க. ஸோ மெதுவாக வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெயோட அளவு பார்த்திங்கன்னா மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாயிருது அப்படின்னா வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சிடும். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா மாவு வந்து அப்படியே இருக்கும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் எண்ணெய்க்குள்ளே அதே மாதிரி ரொம்ப நேரம் வந்து வச்சுருக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா வெளிப்பகுதி எல்லாமே ரொம்ப முறுமுறுன்னு மாறிடும். அப்படி முறுமுறுன்னு மாறிடுச்சு அப்படின்னா அது வந்து சாஃப்ட் ஆகுறதுக்கு 2-3 நாளுக்கு பார்த்திங்கன்னா மேலே ஆகும். உங்களுக்கு அதிரசம் எடுத்து வச்சதும் கொஞ்சம் வந்து இருகலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு நாள் அப்படியே வச்சுருந்துட்டு அடுத்த நாள் எடுத்து பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்கிற மாவையும் பார்த்திங்கன்னா அதிரசம் போட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான சாதாரண அரிசியில் அதிரசம் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.